ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வளர்ப்பு கண்ட மீன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் ரொம்ப குளிர்ச்சி. இப்போ வெயில் நாளுக்கு இந்த மீன் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சதையாகவே இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மீன் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, இது பாருங்கள் உப்பு கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு அப்புறமா செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரம் மிளகாத்தூள் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டுட்டேன் நான். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சிருக்கிறேன். இஞ்சி பாதி ஸ்பூனு, பூண்டு பாதி, அதனால் 1 ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கணும். எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கெண்டை மீன் சொல்லுவாங்க, ஆற்று மீன். நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கலந்தாச்சு. கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வைங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க மீன் பொரிக்கிறதுக்கு. சொல்லி பாருங்கள், மீன் வேகத்துக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுப்போம். மேலே கருவேப்பிலையை போட்டு விடுங்க. டீ குறைச்சிக்கிங்க. சிம்மல் திருப்பி வச்சுடுவோம். உடையாமல் மெதுவாக செய்யணும். இதே மாதிரி எல்லாமே எடுத்துடலாம். மீன் நல்லா எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மீன் பொரிச்சிருக்கு எடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுவல் ரெடியாக இருக்குது. பொரிச்சது வறுவல்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், மீன் வறுவல் ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.